ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கான டாபிக் வந்து யூ ஆர் நாட் யுவர் ட்ராமா. ஆமாம், சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த கதையை சொல்லி சொல்லி போர் அடிச்சிருச்சியா. சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாம் எப்படி வளர்கிறோன்னா நம்மளோட ஆசையை போய் நம்மளோட அம்மா அப்பா கிட்ட சொல்கிறோம். ஓகேயா? ஸோ நமக்கு பயங்கர க்யூரியாசிட்டி, இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு நிறைய ஆசைகள். அதெல்லாம் கொண்டு போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறோம். பேரண்ட்ஸ் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு அன்வான்டா, இல்லை என்ன நினச்சிப்பாங்கன்னா, இதெல்லாம் நம்ம தகுதிக்கு மீறின ஆசை, இதெல்லாம் எதுக்கு, இல்லைன்னா என்ன நினைப்பாங்கன்னா, படிப்பு தான் எதுக்குனாலும் உதவ போகுது, படித்து நல்ல அகாடமிக்ஸில் சூப்பராக வந்தால் தான் நல்ல காலேஜ் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க முடியும், அதை விட்டுட்டு இந்த மற்றதுலாம் எதுக்கு டைவர்ஷன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நிறைய நம்மளோட ஆசைகளை நிராகரிச்சிடுறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, நம்ம வீட்டில் இருக்கும்போது, அதாவது நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் நம்ம வளரும்போது பேரண்ட்ஸ் நம்மளை எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட கம்ஃபர்ட்னஸுக்கு அவங்களோட கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளை வளர்ப்பாங்க. ஏன்னா அவங்க கவர்னன்ஸுக்கு கீழே தான் இருக்கோம் நம்ம, அவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு கீழே தான் இருக்கோம் நம்ம. அண்ட் ஆஸ் அ சைல்டு வி ஆர் ஸோ நீடி அண்ட் என்ன சொல்கிறது, லாங்கிங் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அப்போது அந்த பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு ஒரு குழந்தை ரெடியாக இருக்கும். ஏன்னா அந்த அட்டென்ஷன், அந்த லவ், அந்த அஃபெக்ஷன் அந்த குழந்தைக்கு வேணும். குழந்தை இஸ் ஆல்வேஸ் அ டிபெண்ட் இல்லையா? ஆனால் அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய புரிஞ்சுட்டு அந்த குழந்தையோட ஆத்தென்டிக் செல்ஃப் என்ன, இயல்பு என்ன அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைய வளர்க்க மாட்டாங்க. இப்போ சப்போஸ் இப்போ வீட்டில் வந்து காலையில் அந்த குழந்தைக்கு பசிக்கவே இல்லை, அது விளையாண்டுட்டுருக்கு, ஓகே, நல்லா முட்டை காலையில் பால் குடிச்சிருக்கு, அது பசிக்கலை அப்படின்னா, ஆனால் அந்த வீட்டில் வந்து சப்போஸ் காலையில் இட்லி சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், தேங்காய் சட்னி மதியத்துக்கு மேலே கெட்டு போயிடும். அதனால் அந்த டயத்துக்கு அந்த குழந்தைய சாப்பிட வச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸை கொண்டு வர்றதுக்காக அவ்வளோ என்ன சொல்கிறது, அவங்க கன்வீனியன்ஸுக்கு தான் குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த டிஃபன் டயத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும், அப்படின்னா தான் தட்டு டம்ளர்லாம் எடுத்துகிட்டு போய் நான் சிங்கில் போட்டு எனக்கு வேலை முடியும். ஸோ சிங்கில் எடுத்துகிட்டு போய் போட்டு வீட்டை நீட் பண்ணிவிட்டு நான் பாத்திரத்தையெல்லாம் கழுவிட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு சிஸ்டம் கோஸ். இது சொல்கிறதுக்கு இப்போ கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் சின்ன வயசில் நம்ம யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்தோம், அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிச்சுது, அந்த நம்மளை சாப்பிட வைக்கிறதுக்கு எவ்வளோ ஹார்ஷாக நம்மளை பேசியிருப்பாங்க, அந்த சாப்பிட வைக்கிறதுக்கு நம்மளை எவ்வளோ திட்டியிருப்பாங்க, அதெல்லாம் நம்மளை எவ்வளோ எமோஷ்னலாக பாதிச்சு. இட் இஸ் ஆல் ட்ராமா தானே, பாதிச்சிருக்கோம் இது எல்லாமே. ஆனால் நம்ம வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த அஃபெக்ஷன் வேணும், வி ஆர் ஸோ நீடி ஃபார் தட் அஃபெக்ஷனுங்கிறதுனால அவங்க என்ன சொன்னாலும் வி வேர் ரெடி டு டூ அண்ட் வி டிட் இட். ஒரு குழந்தையா நம்ம அது எல்லாமே பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ வயசு வரைக்கும் வளர்ந்துருக்கோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நமக்குள்ளே இன்பில்ட்டாகவே இருக்குது. இந்த எமோஷ்னல் ட்ராமா அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக போய் பதிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன வீட்டோட சிஸ்டத்தில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த டைம் டேபிள் போடுறது, டயத்துக்கு எந்திரிக்கணும் படிக்கணும்னு சொல்கிறது, காலையில் வெள்ளை எழுப்பி விட்டுறது, அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் அகாடமிக்ஸ்னே இருக்கிறது, அந்த குழந்தையோட கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்லேயும் எந்த கவனமும் செலுத்தாமல் இருப்பது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அந்த குழந்தை வந்து ஆசைப்படுற லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும் இல்லை, சண்டே ஆனால் அப்பா வெளியே கூட்டிகிட்டு போகணும், டூர்ஸ் போகணும், ட்ராவல்ஸ் போகணும், இதில் எல்லாம் எந்த ஒரு என்ன சொல்கிறது அக்கறையும் செலுத்தாது. டூரு ட்ராவல் கூட்டிகிட்டு போனால் கூட எப்படி கூட்டிகிட்டு போகிறது, ஒரு மடத்தில் என்ன சொல்கிறது எல்லோரும் சேர்ந்து தூங்குகிற டார்மெட்ரிலேயோ மடத்துலேயோ ப்ரைவசி இல்லாமல், அந்த குழந்தைக்கு அந்த ப்ரைவசி வேணும்னு நினைக்கலாம், இல்லை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ப்ரைவசி வேணும் அவசியம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் அந்த மாதிரி சீப் டூர் ட்ராவல்ஸ் கூட்டிகிட்டு போகிறது, அதை வந்து இந்த குழந்தை இன்சிஸ்ட் பண்ணி கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும், டூருக்கு கூட்டிகிட்டு போகிறதுல ஆக்சுவலாக ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு போவோம். அந்த ரூமே அந்த குழந்தைக்கு பிடிக்காது, ஸோ மூட் அவுட் ஆகிடும். ஸோ அந்த குழந்தை வந்து ரூமை பற்றி அவங்க அப்பாட்ட பேசும், அம்மாட்ட பேசும்,
ஸோ இதுக்கே வந்து அந்த குழந்தை பயங்கர திட்டு வாங்கும், வர இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காமல் என்ன உனக்குன்னு தனியாக பேசிகிட்டு இருக்கிற. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் இதை ஹார்ஷாக தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அந்த குழந்தை வித்தியாசமாக ஏதோ கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் இப்போ லஞ்ச் டைம்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் எப்படி நல்லா ஃபுல் மீல்ஸ் கட்டி பழகியிருப்போம். அந்த குழந்தை போகிற இடத்துல ஒரு சிக்கன் சாண்ட்விச் கேட்டுச்சுன்னா அப்படியே இன்னும் பண்ணக்கூடாத பெருந்தவரை அந்த குழந்தை பண்ணிட்டு ரேஞ்சுக்கு பேசுகிறது. மத்தியான டயத்தில் அப்படி இல்லைன்னா ரொம்ப பயமாக அந்த குழந்தைய பிரெயின் வாஷ் பண்ணுறது. மத்தியான டயத்தில் சோறு தான் சாப்பிட்ணும், ஃபுல் மீல் சாப்பிட்டா தான் வயிறு நிறையும், இந்த சிக்கன் சாண்ட்விச் எல்லாம் ஆக்சுவலாக சாப்பிடக்கூடாது, இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்து. அது வந்து இந்த ஜங்க் ஃபுட்டுக்கு ஒரு பெரிய கதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கதை சொல்கிறது. ஒரு பீஸா பர்கர் கேட்டால் அந்த குழந்தை கேட்டால் அதை வாங்கி தராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன கதை சொல்கிறது. இதெல்லாம் சொல்லி எமோஷ்னலி நிறைய வி ஹாவ் தட், அது என்ன சொல்கிறது, ட்ராமா, ரிஜெக்ஷனல் ட்ராமா வூண்ட்ஸு. இட் இஸ் வெரி டஃப் டு ஹீல் ஆக்சுவலாக. இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே இது நமக்குள்ளே இருக்குது. அப்போ ஒரு குழந்தைய வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், எமோஷ்னலாக நிறைய ஹர்ட் பண்ணுறோம், எமோஷ்னலாக அந்த குழந்தையோட உணர்வை பாதிக்கிற அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்லேயும் ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட்லேயுமே தான் வளரும். அப்போ அந்த குழந்தை இவ்வளோ தூரம் எமோஷ்னலாக கஷ்டப்படும் போது, ட்ராமடைஸ் ஆகிருக்கும் போது தன்னைத்தானே அபேண்டன் பண்ண கற்றுக்குமே தவிர வெளியே இருக்க யாரையோ பேரண்ட்ஸையோ அது திருப்பி ஹர்ட் பண்ணாது, திருப்பி பேசாது. அப்போ தன்னைத்தானே அதை ஹர்ட் பண்ண கற்றுக்கும் போது என்ன செய்யுது, ஐயோ நம்மளால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாத குழந்தையா வளருது இல்லையா. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தன்னோட அந்த ஆனால் இவ்வளோ தூரம் ரிஜெக்ட் பண்ணாலும் பேரண்ட்ஸ், அந்த குழந்தைக்கு அவங்க தான் பேரண்ட்ஸ் இல்லையா. ஸோ குழந்தை இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் அப்பான் பேரண்ட்ஸ். அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வேணும். அப்போ பேரண்ட்ஸ் சொல்கிற எதனாலும் செய்கிறதுக்கு குழந்தை ரெடியாக இருக்கும்போது தன்னுடைய ஆத்தென்டிசிட்டியும் முழுசாக இழந்துருது. இப்படியே சின்ன வயசுலேருந்து எமோஷ்னல் ட்ராமாலையும் ஆத்தென்டிசிட்டியும் இழந்து எப்படி வளருது அந்த குழந்தை அப்படின்னு சொன்னால், பேரண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக தான் அந்த குழந்தை வளருது. ஓகேயா. அது போக இன்னொரு என்ன, அந்த குழந்தை கோப்பப் மெக்கானிசமாக எதை கற்றுக்குது அப்படின்னு சொன்னால், டே டு டே டெய்லி, ஏன்னா பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காக வளருது, டே டு டே ரொட்டீன் லைஃப்பை வாழ்ந்தாகணும். ஸோ இந்த ட்ராமாவே நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தொங்கிட்டும் இருக்க முடியாது. அந்த ட்ராமா இருக்குது, டீப் வித்தின் ஹார்ட்டில் அந்த குழந்தைக்கு இருக்குது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஏதோ ஒரு 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 ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி உதாரணம் சொல்லணுன்னா, ஸ்கூலில் வந்து பேச்சு போட்டி இல்லை வந்து எஸ்ஏ ரைட்டிங் இதெல்லாம் வச்சா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பேசுகிற ஒரு பேச்சு போட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுகிற ஒரு எஸ்ஏ காம்படிஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தைக்கே ஆர்வம் ஜாஸ்தி. அதை மாதிரி இன்னொன்று, மற்ற பிள்ளைங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னாலும் இந்த குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிது. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தெரியுது. பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட போய் அதெல்லாம் எழுதிட்டு வந்து பேச்சு போட்டிக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போய் பேசுதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் முன்னாடியே செய்து கொடுத்தா தான் அந்த குழந்தைக்கு வந்து அதை மனப்பாடம் பண்ணிட்டு போய் பேச தெரியும். ஓகேயா. அதுவுமே ஒரு சில குழந்தைங்க ரொம்ப டீப் எமோஷ்னல் ட்ராமாவில் இருக்கவங்க, ரொம்ப டீப் ரிஜெக்ஷன் மோட்லேயும் அபேண்டன்மெண்ட்லேயும் இருக்கிற குழந்தைங்க எந்த விதமான காம்படிஷன்லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போவாங்க, கிளாஸுக்கு போவாங்க, அமைதியாக உட்காந்து கிளாஸை கவனிப்பாங்க. ஹோம்ஒர்க் அந்த என்ன சொல்கிறது, அமைதியாக அந்த மத்தானி மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு படிக்கிற வேலையை தவிர வேறு எதுவுமே செய்யாது. கொஞ்சம் இன்னும் எந்துவாக இருக்க குழந்தை இந்த ட்ராமா, அபேண்டன்மெண்ட் இதெல்லாம் இருந்தால் கூட தனக்கு பிடிச்சதை வாழணும்னு நினைக்கிற குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், தன்னோட நெய்பர்ஸு இவங்ககிட்ட எல்லாம் போய் எழுதுறதுக்கெலாம் வாங்கிட்டு வந்து மனப்பாடம் பண்ணி பேச்சு போட்டியில் போய் பேசிட்டு வந்துடும். அந்த மனப்பாடம் பண்ணி எஸ்ஏயில் போய் எழுதிட்டு வந்துடும். இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட்லேயோ இல்லை இந்த எமோஷனல் ட்ராமாவில் இருக்க குழந்தை, எந்த குழந்தை வேணால் நீங்கள் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே பாருங்கள். ஆன் தி ஸ்பாட் டாபிக்னு ஸ்கூல்ஸில் எல்லாம் இருக்கும். ஃபுட் லூஸ் அப்படின்னு எல்லாம் ஸ்கூல்ஸில் இருக்கும். ஆன் தி ஸ்பாட் டாபிக்னு என்னென்னா, அந்த மேடையில் ஏறி அவங்களே ஒரு டாபிக் கொடுப்பாங்க, 5 நிமிஷம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க, பேசணும்.
ஓகேயா. அதே மாதிரி ஆன் தி ஸ்பாட் டாப்பிக்கில் ஒரு டாபிக் கொடுப்பாங்க, 5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, கவிதை எழுதணும். இதெல்லாம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி டக்குன்னு அந்தந்த நிமிஷத்தில் எழுதணும். இது ஒரு குழந்தைக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டுமே வரக்கூடிய ஒரு கலை. இது அந்த குழந்தைக்கு இருக்கவே இருக்காது, இதை பார்ட்டிசிபேட்டே பண்ணாது. ஆசை இருந்தால் கூட அந்த குழந்தை தன்னைத்தானே எப்படி சொல்லிக்கும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் உன்னால் முடியாது ஐஸ்வர்யா, உனக்கு பிடிச்சிருந்தாலும் இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது. ஸோ இப்படியே தான் தன்னைத்தானே அந்த குழந்தை என்ன பண்ணிக்குது, ரிஜெக்ஷன் மோட்லேயே தான் வச்சுருக்கும். ஸோ அந்த குழந்தையோட உள்ளுணர்வுகளையே தான் அந்த குழந்தை அபேண்டன் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ அந்த ஒரு ஃபால்ஸ் பர்சோனான்னு சொல்லுவோம்ல, ஒரு ஃபால்ஸ் செல்ஃபை க்ரியேட் பண்ணி உருவாக்கிக்கிட்டே வரும். அது எப்படி உருவாக்கும் அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி ஃபுட்லூஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம டான்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கு ஸ்டேஜ் மேலே ஏறி ஒரு மியூசிக் போடுவாங்க, ஆன் தி ஸ்பாட்டில் டான்ஸ் ஆடணும். டான்ஸ் காம்படிஷனுக்கு நம்ம டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு போய் அந்த டான்ஸ் நம்ம ஆனுவல் டே ஃபங்க்ஷன் காம்படிஷனில் அதுலெல்லாம் பரதநாட்டியம் ஃபோக் டான்ஸ் ஆடும். தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஃபுட்லூஸ் அப்படின்னு சொன்னால் ஆன் தி ஸ்பாட்டாக மியூசிக் போடுவாங்க, ஸ்டேஜ் மேலே ஏறி அந்த மொமெண்ட்டில் அந்த மியூசிக்கு உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்புன்னு ஆகிறது, எப்படியெல்லாம் ஆடணும்னு தோடுதோ அது இன்பில்ட்டாக பாடி அந்த ரிதம் அந்த ஃப்ளோவோடு ஆடணும். ஸோ இதுவுமே அந்த குழந்தை பண்ணவே பண்ணாது, அபேண்டன்மெண்ட்டில் இருக்க குழந்தை பண்ணவே பண்ணாது. ஸோ அந்த குழந்தையே தனக்கு ஒரு ஃபேக் மாஸ்க் எப்படி க்ரியேட் பண்ணிக்கும், கோப்பப் மெக்கானிசம் எப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், எதுலேயுமே தன்னால் கலந்துக்க முடியாது அப்படின்னு. ஸோ அந்த குழந்தை தன்னை பயங்கர ஒரு வீக் சைல்டாக, ஒரு ஃபெயிலியராக பார்க்கும். ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்க குழந்தையாக இருக்கும். இதில் 2 விதமாக அந்த குழந்தைங்க மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த கோப்பப் மெக்கானிசமாக இந்த மாதிரி அபேண்டன்மெண்ட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், தனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், தனக்கு ஆள் வேணும், தன்னை புரிஞ்சுக்கிற ஒரு ஃப்ரெண்டு வேணும், அந்த அட்டென்ஷன் வேணும், அந்த கேர் அண்ட் லவ் அஃபெக்ஷன்லாம் வேணுங்கும்போது என்ன பண்ணுன்னா, சைலண்ட்டாக தனக்கு அந்த கிளாஸ்லேயே யாரை பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்சிருக்க பர்சனோட பர்சனாலிட்டி எல்லாம் அமைதியாக அப்சர்வ் பண்ண கற்றுக்கும். இதெல்லாமே கள்ளத்தனம் உள்ளே வளருது. ஓகே, அமைதியாக சின்ன சின்ன வயசில் இந்த கள்ளத்தனம் வளர்றது தான் பெருசாகி ரொம்ப ஜாஸ்தியாக பாதிக்குது. ஓகே, அமைதியாக இந்த மாதிரி ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட்டில் இருக்க குழந்தைங்க அமைதியாக அவங்களுக்கு அந்த கிளாஸ் ரூமில் யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுடைய குணாதிசயங்களை எல்லாம் அப்சர்வ் பண்ண கற்றுக்குவாங்க. ஷீ இஸ் லைக் திஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த குழந்தை அபேண்டன்மெண்ட்டில் இருக்குல்ல, அந்த குழந்தை ஏன்னு வச்சுப்போம், அந்த குழந்தை ஏக்கு பிடிச்சிருக்கிற இன்னொரு குழந்தை பின்னு வச்சுப்போம். ஓகேயா. ஸோ அப்போ இந்த குழந்தை ஏ என்ன பண்ணோன்னா, அதுக்குன்னு ஒரு உண்மையான இன்பில்ட் இயல்பு இருக்குது, உண்மையான ஆத்தென்டிசிட்டி இருக்குது, உண்மையான நேச்சர் இருக்குது. அதெல்லாம் அந்த குழந்தை விட்டுரும். ஓகே, ஏன்னா அந்த குழந்தை இஸ் இன் டீப் சர்ச் ஃபார் என்னைய ஒருத்தவங்க நான் அன்பாக பார்த்துக்கிறதுக்கு, என் கூட அஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு, எப்போவுமே நான் பேசிகிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். அப்போது இந்த குழந்தை பி இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சா குழந்தை ஏக்கு. அப்போ என்ன பண்ணுன்னா, குழந்தை பி பிஹேவ் பண்ணுற மாதிரியே இந்த குழந்தையே பி கிட்ட பிஹேவ் பண்ணும். அப்போ குழந்தை பிக்கு என்ன தோணுன்னா, பாடுறா இந்த பொண்ணு நம்மளை மாதிரியே இருக்குது, இல்லை இந்த பையன் நம்மளை மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் குழந்தை ஏ அண்ட் குழந்தை பி வில் ஸ்டார்ட் பிகமிங் வெரி க்ளோஸ். ஓகேயா, வெரி க்ளோஸாக ஆக என்ன பண்ணுன்னா, இந்த குழந்தை ஏ இந்த குழந்தை பியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதமாக, ரொம்ப வெளியவே தெரியாத அளவுக்கு, நான் மேனிப்புலேட் தான் உன்னை பண்ணுறேங்கிறதே வெளியே தெரியாத அளவுக்கு மேனிப்புலேட் பண்ண கற்றுக்கும். அப்போது இந்த இது ஒரு ஆங்கிள் நான் சொல்கிறது. ஓகேயா, குழந்தையே குழந்தையே தான் அபேண்டன்மெண்ட்லேயே இருக்க சைல்டு. ஓகேயா, ஸோ இப்படியே வாழ்கிறதுக்கு கற்றுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க நல்லா வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் தே ஆர் தி நார்சிஸ்டிக் பீப்புள். ஓகேயா, இந்த குழந்தை பி இருந்துச்சுல்ல, அது இவங்களோட பயங்கர க்ளோஸாக இருக்கும், அட்டாச்சாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த சஃபகேஷன் வரும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு விட்டுட்டு போயிடும்.
ஓகேயா. ரொம்ப அது அந்த குழந்தை பிக்கு வந்து ட்ரபிள்ஸமாக தெரியும் போது என்ன சொல்கிறது, ஏன்னா அந்த ட்ரபிள்ஸ் இந்த குழந்தையே வந்து என்ன செய்யும், எமோஷ்னலாக அதுக்கு எமோஷ்னல் ஹர்ட் இருக்குல்ல, அதுக்கு என்னெல்லாம் பாதிக்குது, எப்படியெல்லாம் பாதிக்குதுங்கிறது தனக்கு தெரியும். அதை என்னெல்லாம் பேசுனா இன்னும் அந்த பாதிப்பை ட்ரிகர் பண்ணலாம், கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கலாம். எப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சு இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிட்டோன்னா அந்த இன்னொரு உயிரை பாதிச்சிருமோ அப்படிங்கிற அளவுக்குலாம் குழந்தை பியை நினைக்க வைக்கலாம். ஸோ அந்த குழந்தை பி அப்படி கில்ட்டி கான்ஷியஸ்னஸ்லேயே வச்சு நம்ம கூடிய அப்படி உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிக்கிட்டு அப்படி பக்கத்துலேயே இருந்துக்கிறதுங்கிறதெல்லாம் கோப்பப் மெக்கானிசமாக குழந்தையே கற்றுக்கும். அதனுடைய பலியாடாக குழந்தை பியை வச்சுருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில். ஓகேயா. ஸோ இது ஒரு கோப்பப் மெக்கானிசம், இந்த மாதிரியும் இருக்கும். இது ஒரு சுச்சுவேஷன். இப்போ வந்து அடுத்த சுச்சுவேஷனுக்கு வருவோம், விச் இஸ் இது ரெண்டுமே நெகட்டிவ் தான். இது அக்ரெசிவ்லி நெகட்டிவ். அக்ரெசிவ்னா அப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போடுறது தான் அக்ரெசிவ் கிடையாது. சைலண்ட்டாக உள்குத்து வேலை பண்ணுறதும் அக்ரெசிவ் தான். ஓகேயா. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த சுச்சுவேஷனுக்கு வருவோம். அடுத்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னா, குழந்தை ஏ வந்து இப்போயும் குழந்தை பி வச்சுக்குவோம், அப்போ தான் நமக்கு வந்து புரியும். ஓகே. அப்போ இந்த குழந்தையே வந்து இந்த அபேண்டன்மெண்ட்டில் இருக்க குழந்தை, சுச்சுவேஷன் 2 இது. ஓகே. அபேண்டன்மெண்ட்டில் இருக்க குழந்தை, மற்றபடி எல்லாம் கிளாஸில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இந்த குழந்தை பி வந்து இந்த குழந்தை ஏக்கு பிடிச்ச குழந்தை வந்து குழந்தை பி. ஓகே, அப்படி வச்சுப்போம். ஸோ இப்போது தூரத்தில் இருந்து இந்த குழந்தை ஏயும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். குழந்தை பியை ரொம்ப பிடிச்சிருக்கும் உண்மையிலேயே. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸு, குழந்தை பியோட கேரக்டரிஸ்டிக்ஸு, பிஹேவியரல் ஆட்டிடியூட், ஃப்ரெண்ட்லி நேச்சர், ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கிற அந்த ஃப்ரீ ஸ்பிரிட், இதெல்லாமே வந்து குழந்தை பியோட நேச்சர். இது குழந்தை ஏக்கு பிடிச்சிரும். குழந்தை ஏ தான் அபேண்டன்மெண்ட்டில் இருக்க குழந்தை. இப்போது இந்த அபேண்டன்மெண்ட்டில் இருக்க குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே நம்மளால் எதுவுமே முடியாது, நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, நம்ம ஆசைகளை கொண்டு போய் சொன்னாலும் யாருமே வந்து நம்மளோட ஆசையை சிரம் மேற்கொண்டு கேட்க போகிறதில்ல, கேட்டாலுமே அது முடியும் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல, இதெல்லாம் ரியாலிட்டிக்கு வராது, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் அனாவசியம், இப்படியே தான் சொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம எதுக்கு? அப்போது அந்த குழந்தையேக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் மேலே இருக்கிற ஃபெய்த்தே போயிடுது. ஓகேயா. வாழ்க்கை மேலே இருக்கிற ஃபெய்த்து போயிடுது. ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இழந்த குழந்தையாக இருக்கும். உள்ளுக்குள்ளே தான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு அதுவே பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து உக்காந்துக்கிட்டு இருக்க குழந்தையாக இருக்கும். என்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற ஒரு குழந்தையாக இருக்கும். ஆனால் இது எதையுமே அந்த குழந்தை வெளியே காமிச்சிக்க விரும்பாது. ஏன்னா நம்ம கிளாஸ் ரூமில் எப்படி இருப்போம், கிளாஸ் ரூமில் நல்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன், ஜாலியாக இருக்கிற பையன், நல்லா படிக்கிற பொண்ணு, அந்த மாதிரி எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிற பிள்ளைங்கள தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இந்த குழந்தை கோப்பப் மெக்கானிசமாக என்னத்தை கற்றுக்கும்னா, ஃபேக்காக சிரிக்கிறதுக்கு, ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக பேசுகிறதுக்கு, அந்த ஸ்கூலில் வந்து இருந்துட்டு ஸ்கூலை விட்டு வெளியே போகிற வரைக்கும் தான் வந்து ஒரு ஜாலியான டைப்பான பொண்ணு தான், இல்லை ஒரு ஜாலியான குழந்தை தான் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு ஒரு ஃபால்ஸ் பர்சோனாவை எப்படி உருவாக்கி, இந்த ஃபால்ஸ் பர்சோனா தான் நான் அப்படின்னு ஊர் உலகத்துக்கு காமிக்க முடியுமோ அந்த மாதிரி காமிச்சிக்கிட்டு, இந்த குழந்தை பி இருக்குல்ல, இந்த மாதிரி எந்துவாக இருந்தால் தான் இந்த குழந்தை பி வந்து என்ன நோக்கி வரும் அப்படிங்கிறதுனால இந்த குழந்தை பியை அந்த மாதிரி ஃபால்ஸ் பர்சோனாவை காமிச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இழுத்து குழந்தை ஏயும் குழந்தை பியும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னா அப்போ கூட இந்த குழந்தை ஏ வந்து முழுசாக குழந்தை பியை நம்பாது. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் எனக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் தேவைப்படுது, நான் லோன்லியாக இருக்கேன்னு எனக்கு தோணக்கூடாது, அதனால் நீ என் கூட இருக்கேன்னு நான் உன்னை சேர்த்துக்கிறேன், அந்த மாதிரி வச்சுருக்கோம் குழந்தை பியை. ஸோ திஸ் இஸ் ஹவ் கோப்பப் மெக்கானிசம் டெவலப்ஸ். இந்த கோப்பப் மெக்கானிசம் எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த கோப்பப் மெக்கானிசம் நீங்கள் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளெல்லாம் போகிறீங்களோ, திஸ் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். உங்களுடைய இந்த இன்னர் மைண்ட் செட்டு, உங்களுடைய இந்த பிஹேவியரல் நேச்சர் அண்ட் ஆட்டிடியூட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போது நம்ம சுச்சுவேஷன் 1ல் பார்த்த குழந்தை தன்னுடைய காதலியவோ காதலனையோ இதே மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா.
அப்போது அந்த காதலியும் என்ன பண்ணுறது, நம்மெல்லாம் விழுந்த மாதிரி தான். ஐயோ இந்த ஆள் எவ்வளோ பொசசிவாக இருக்கான் என் மேலே, நான்னா எவ்வளோ உருகி விழுகிறான், ஐயோ எனக்காக நான் என்ன வேணாலும் செய்வான்ப்பா, இப்படி ஒரு புருஷன் கிடப்பானா. இப்படித்தான் நம்ம என்னத்தை பார்த்து ஏமாந்துடுறோம், இந்த பொய் முகங்களை பார்த்து ஏமாந்து கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணப்புறம் அவஸ்தைப்பட்டுட்டு திரியிறோம். ஸோ இது எல்லாமே ஃபால்ஸ் பர்சோனா, கோப் அப் மெக்கானிசம். ஸோ இப்படி ஆளுங்க கிட்ட மாட்டிட்டு தான் மாட்டினதுக்கப்புறம் அந்த டாக்ஸிசிட்டியெல்லாம் வெளிப்படும் போது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டின்னு நமக்கு தெரிய வருது. அதுவும் அப்போ தெரியல, ரொம்ப வருஷம் கழித்து அது தெரியும் போது ஒரு குழந்தை கையில் இருக்கும். ஸோ பயந்துட்டு திருப்பி அந்த மேரேஜுக்குள்ளேயே இருக்கிறோம். அப்போது நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம எதை வச்சு க்ரியேட் பண்ணுறோம், அந்த ட்ராமாவை வச்சு தான் சின்ன வயசுலேருந்து பில்டப் பண்ண அந்த ஐடென்டிட்டியை இப்போ பெருசாகி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று எல்லாம் முடித்ததுக்கப்புறமும் அந்த ட்ராமாவை வச்சு பில்டப் பண்ண ஐடென்டிட்டியை தான் இன்னும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம். நமக்கு அது நம்மளோட ட்ரூ ஐடென்டிட்டி இல்லைன்னே தெரியல. இத்தனை வருஷங்களாக அதுக்குள்ளேயே வாழ்ந்து 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 ஊறி போய் அதுதான் நம்ம ஐடென்டிட்டி அப்படின்னே நம்மளை ஏமாற்றி ஏமாற்றி நம்ப வச்சு கடைசியில் இப்போ அதுதான் நிஜ ஐடென்டிட்டின்னு நம்பிட்டு திரிகிறோம். ஓகேயா? அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் 2க்கு போவோம். சுச்சுவேஷன் 2ல் இருக்கிறவங்க பெருசாக வளரும்போது இதே விஷயந்தான் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, வாழ்க்கை பூரா கல்யாணத்துக்கு அப்புறமும் இன்டிமசி இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த என்ன சொல்கிறது, மென்டல் இன்டிமசி, ஏன்னா யார் மேலேயும் பிலீஃப் இருக்காது, யாரையுமே கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்காது, அவங்க எந்த விஷயத்துக்குள்ளேயுமே நம்ப மாட்டாங்க, தன்னை சுற்றி இருக்கிற யாரையுமே நம்ப மாட்டாங்க. அந்த லைஃப் பார்ட்னர் ஸ்பௌஸாக செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவங்க கூட ரியல் இன்டிமசி இருக்காது, ரியல் என்ன சொல்கிறது, பரஸ்பர பரிமாற்றம், என்ன பரிமாற்றம்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இவங்க நல்லா சிரிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, கலகலப்பாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க வெளியே, ஆனால் உள்ளுக்குள்ளே உண்மையிலேயே பயங்கர எம்டியாக இருப்பாங்க. ஓகே, அந்த எம்டியாக இருக்கிறதே வெளியே தெரிய விடாத அளவுக்கு வச்சுக்குவாங்க. that is also not going to serve the purpose. அந்த ஸ்பௌஸுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும், இரிட்டேட் ஆகிடும் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம். அப்போவும் அந்த ஸ்பௌஸு வெளியே வரணும்னு தான் நினப்பாங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ட்ராமாவை வச்சு நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ரிலேஷன்ஷிப்லையும், ஏன்னா நீங்கள் எந்த வைப்ரேஷனில் இருக்கீங்களோ அதே மாதிரி ஆளை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க, அதே வைப்ரேஷனில் இருக்க ஆளை தான் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ ட்ரமாட்டிக்காக உள்ளுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா அதே ட்ரமாட்டிக் பர்சனை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆப்வியஸாக இட் இஸ் கோயிங் டு பி கார்மிக் ரிலேஷன்ஷிப் ஆர் ட்ராமா பாட் ரிலேஷன்ஷிப், இல்லையா? ஸோ உங்களோட ட்ராமாவை வச்சு உங்களோட வாழ்க்கை மொத்தத்துக்குமான ஐடென்டிட்டியே திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுதான் நான் வேறு என்ன செய்ய, இப்படி தான் நான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் நாட் ஹூ யூ ஆர். ஓகேயா? உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கண்ணை மூடி நான் சொல்கிற இந்த கேள்வியை கேளுங்க. இஃப் சப்போஸ் இந்த சோஷியல் கண்டிஷனிங்ஸ் எல்லாம் இல்லை, ஓகேயா, அதே மாதிரி இஃப் சப்போஸ் என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, என்னை எந்த விஷயத்துக்காகவும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு, என்னுடைய ஆசைகளுக்கு தடங்கள் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னால் சம்பாதிக்க முடியும், நல்லா என்னோடய ஆசையை பூரான ரியாலிட்டியில் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கண்ணை மூடி அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சு அப்போ சொல்லுங்கள் ஹூ ஆம் ஐ. அப்போ உங்களுக்குள்ளேயே அந்த கேள்வியை கேளுங்க. இந்த சோஷியல் கண்டிஷனிங்கே இல்லை, ஓகேயா? அதே மாதிரி என்னை யாருமே சின்ன வயசுலேருந்து ரிஜெக்ட் பண்ணவே இல்லை, என்னோடய ஆசைகளெல்லாம் எல்லாருமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, அதே மாதிரி இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன், நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாழணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் யார் அப்படின்னு யோசிங்க. அதுதான் தி ஆத்தென்டிக் யூ, தட் இஸ் ஹூ யூ ஆர். அதுதான் உங்கள் ஐடென்டிட்டியே தவிர இந்த ட்ராமாவில் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருக்கீங்கள, தட் இஸ் நாட் யுவர் ஐடென்டிட்டி. அதை முதல்ல ரியலைஸ் பண்ணுங்கள். ஓகேயா? அதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி, இந்த குழந்தைங்க எல்லாமே இந்த ட்ராமா, டீப் எமோஷ்னல் ட்ராமா இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே டிவியில் ஒரு சீன் டிஸ்பிளே ஆகுது, ஓடிட்டுருக்கு, ஒரு சீரியலை ரொம்ப விரும்பி பார்க்குதுங்க, ஏதோ ஒரு பாட்டு ரொம்ப பயங்கர ஃபேவரட்டாக இருக்குது,
அப்படின்னாலாம் ஏதோ ஒரு சீனரி வந்து ஒரு படத்தில் மூவியில் ஓடுது, இல்லை ஏதோ ஒரு படம் தான் எனக்கு பயங்கர ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்னாலாம் யோசிங்க, ஏன் இது நமக்கு ஃபேவரட்டாக இருக்குது, ஏன் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ரியல் லைஃப்பில் எதை வாழ முடியலையோ, உங்கள் ரியல் லைஃப்பில் எதுக்காக நீங்கள் பயங்கரமாக ஏங்குறீங்களோ அதை உங்கள் கண்ணு முன்னாடி திரையில் பார்க்குறீங்க. அதனால தான் அது உங்களை அந்தளவுக்கு பாதிக்குது. உங்களோட ஃபேவரைட் ஐட்டமாகவே அதை வச்சுருக்கீங்க. ஸோ அப்போ தட் இஸ் ஹூ யூ ஆர். அதை வாழ நினைக்கும் நீங்கள் தானே நீங்கள் ஒரிஜினலான ஆத்தென்டிக் யூ. அதை நீங்கள் வெளியே காமிச்சிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க, சொல்லலை, தட் டசன்ட் மேட்டர். உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியணும்ல. ஏன்னா உங்கள் பர்சோனாவாக என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, மாஸ்க் பண்ணியே வச்சுருக்கீங்க எத்தனை நாள். கோப்பப் மெக்கானிசத்தில் நீங்கள் எதை உருவாக்குனீங்களோ அதுலேயே உங்கள் ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணி இதுதான் நான் அப்படின்னு அந்த எமோஷ்னல் ட்ராமா எப்படியாச்சோ அந்த ட்ராமாக்கான கோப்பப் மெக்கானிசத்துக்கான ஆளாகவே அந்த ஃபால்ஸ் பர்சோனாலேயே வாழ்ந்து அந்த ஃபால்ஸ் செல்ஃப் தான் நானுன்னே நீங்கள் உங்களை உருவாக்கி வச்சுருக்கீங்க. ஆனால் நிஜத்தில் நீங்கள் யார், உள்ளுக்குள்ளே எந்த விஷயத்துக்காக ஏங்குறீங்களோ அதுதான் நீங்கள். ஓகேயா? யூ ஆர் நாட் யுவர் ட்ராமா. அந்த ட்ராமாவில் பில்ட் பண்ணியிருக்க ஐடென்டிட்டி நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அப்போ ஆக மொத்தம் எமோஷ்னல் ட்ராமாவில் இருக்கிறவங்க பூரா எப்படி இருக்கிறோம், ஒன்று அந்த ட்ராமா மைண்ட் செட்டில் கோப்பப் மெக்கானிசத்தில் நார்சிஸ்டானவங்களாக இருக்கும், இல்லை நார்சிஸ்ட்டு கூட போய் என்ன சொல்கிறது ஒட்டிக்கிட்ட அந்த நார்சிஸ்டால் ஈர்க்கப்பட்ட விக்டிமாக இருக்கும். இது ரெண்டு தானே நம்ம பர்சோனாவாக இருக்குது. எமோஷ்னல் ட்ராமாவோடைய ஐடென்டிட்டியாக நம்ம வச்சுருக்கோம். என்னால் இவ்வளோ தான் முடியும், நான் இப்படி தானே வாழ்ந்தாகணும், அந்த வைஃப்ஸுக்கள்லாம் இருக்கக்கூடிய விக்டிம் மைண்ட் செட்டு. ஓகே, இதுதான் பொதுப்படையில் என்ன சொல்கிறது, திஸ் இஸ் வாட் இஸ் எமோஷ்னல் ட்ராமா கொடுக்குற ரிசல்ட். ரிசல்ட் இது தானே. ஒன்று நார்சிஸ்டாக இருப்பாங்க, மேனிப்புலேட்டிவாக இருப்பாங்க, ஓகேயா, விகரஸாக இருப்பாங்க, இல்லைன்னா பொலைட்டாகவே மேனிப்புலேட்டாக உள்ள மிக்கியாக இருந்து மேனிப்புலேட்டிவாக இருப்பாங்க, இல்லை அந்த மேனிப்புலேட்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட இல்லை அட்ராக்டான விக்டிமாக இருப்பாங்க, இல்லை வீட்லேயே அம்மா அப்பா கிட்டேயே விக்டிம் மோட்லேயே இருக்கிற பீப்புளாக இருப்பாங்க. ஸோ இந்த விக்டிமும் நீங்கள் கிடையாது, நார்சிஸ்ட்டும் நீங்கள் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு டீப் வித்தின் இன்சைட் ஆத்தென்டிக் செல்ஃப் இருக்குது. தட் இஸ் ஹூ யூ ஆர். யூ ஆர் நாட் யுவர் ட்ராமா. இதெல்லாம் விட ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு விஷயம் இருக்குங்க, எல்லாரும் செய்கிற விஷயம் என்ன தெரியுமா? அதில் தான் இந்த என்ன சொல்கிறது எமோஷ்னல் ட்ராமாங்கிறது என்ன சொல்கிறது, அது நீங்கள் பின்னின ஐடென்டிட்டி அங்கே தான் அப்படி தலையை தூக்கி பயங்கரமாக பாம்பு படம் எடுத்த மாதிரி எடுத்து நிற்கும். என்ன அப்படின்னு கேட்டால், நாம் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகலை, இதெல்லாம் செகண்டரி. ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு போச்சு அவன் நார்சிஸ்ட்டு நம்மளை விக்டிமாகவே வச்சுருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துடுறோம், மென்டலாக வெளியே வரோம், இல்லை ஃபிசிக்கலாக லீகலாக வெளியே வரல அப்படின்னா கூட நம்ம என்ன சொல்கிறது லவ்வர்ஸாக தான் இருக்கிறோம் அப்படின்னா மென்டலாக ஜியாகிரபிக்கலாலாம் வெளியே வந்துடுறோம். நம்ம ஆனால் ஹீலே பண்ணிக்கல, இன்னும் அந்த ட்ராமாவோடையே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்னா அடுத்த ஆளை தேடி ஓடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பர்சன் நமக்கு இந்த ஃபஸ்ட் ஆள் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை வருது, நம்மளை விக்டிம் மோட்லேயே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய பேசுகிறோமா, எவனோ ஒருத்தர் கூட பேசி பார்க்குறதே கிடையாது நேரில், இன்ஸ்டாகிராம்லேயே பேசி பழகி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு எல்லாம் பண்ணுறது, இந்த மெசேஜ் அடிக்கிறது இதுலேயே ஏன்னா நமக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்குது, உள்ள எம்டினஸோடு இருக்கிறோம். அதனால் பார்த்தோன்னே அவன் கொஞ்சம் வலுசலாக பேசின உடனே இல்லை ரொம்ப கணிசமாக அக்கறை இருக்கிற மாதிரி பேசினோடனே நம்ம போய் ஒட்டுப்புல்லு மாதிரி ஒட்டிக்கிறது. எப்போ பார்த்தாலும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறது. என்ன எதிர்பார்க்குறது, அவங்க பேசணும் வைக்கணும், நம்ம மெசேஜ் அடித்தா அவங்க ரிப்ளை பண்ணணும், இமீடியட்டாக ப்ளூடிக் வரணும், ப்ளூடிக் வந்துருந்துச்சுன்னா அவங்க படிச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம், ரிப்ளை இவ்வளோ எதிர்பார்ப்பு. இன்ஸ்டாகிராம்லேயும் சீன் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணிடணும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே கிடக்குறது. ஓகேயா? ஸோ இதெல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அந்த பர்சனை பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை பிளாக் பண்ணி போட்டுருவாங்க. பிளாக் பண்ண உடனே இந்த அம்மா என்ன பண்ண வேண்டியது, உட்காந்து பூத்துன்னு அழுக வேண்டியது. நான் யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பிளாக் பண்ணதில்லை, அப்போ அவங்க பிளாக் பண்ணுற அளவுக்கு நான்
ரொம்ப அவங்கள தொந்தரவு பண்ணிட்டனோ, ரொம்ப நான் என்ன அடிப்படையில் ஒரு அன்பு தானே கேட்டேன். இதெல்லாம் இந்த அம்மா டயலாக்கு. ஸோ இதெல்லாமே ட்ராமா பாண்டினுடைய ரெஸ்பான்ஸ். உங்களுக்குள்ளே இருக்க ட்ராமாவை நீங்கள் ஹீல் பண்ணாத வரைக்கும் உங்கள் ஐடென்டிட்டியை இந்த ட்ராமாவை வச்சு தான் பில்ட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. உடனே கில்ட்டுக்குள்ளே போயிட வேண்டியது. ஓ, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ, இவங்களே எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்குவாங்க. அவங்க பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் போதும், இவங்க பிளாக் பண்ணிட்டாங்கன்னு ரியலைஸ் பண்ண உடனே அந்த பிளாக்கையும் ரொம்ப நாளாக ரிலீஸே பண்ணலை அப்படின்ன உடனே இவங்களே அவங்க கற்பனை குதிரையை தட்டி விட்டுற வேண்டியது. நான் அந்தளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டேன்னா, அந்தளவுக்கு அவங்கள ட்ரபிள் பண்ணிட்டேன்னா, இது ஒரு எல்லை வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பேச வேண்டியது, அவனுக்கே என்கிட்ட பேசணும்னு இல்லை, உடனே அந்த ப்ளேம் கேம் ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே ட்ராமா பாண்டினுடைய ரெஸ்பான்ஸ் தான். டோன்ட் பில்ட் யுவர் ஐடென்டிட்டி அரவுண்ட் யுவர் ட்ராமா. தட் இஸ் நாட் ஹூ யூ ஆர். ஓகேயா, நீங்கள் அது கிடையாது. நீங்கள் அது கோப்பப் மெக்கானிசமாக தான் இத்தனை வருஷம் வளர்ந்துருக்கீங்க. அதை முதல்ல ரியலைஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல அமைதியாக 5 நிமிஷம் உட்காந்து இந்த சோஷியல் கண்டிஷனிங் எல்லாம் இல்லைப்பா. சின்ன வயசுலேருந்து யாருமே எனக்கு எதுக்குமே தடை சொன்னது இல்லைப்பா. இல்லை, இப்போ இந்த சூழ்நிலையில் நான் எதை வேணாலும் வாழலாம் அப்படின்னு என்னை எதுக்கும் யாருமே தடை பண்ணுறதுக்கே ஆள் கிடையாது. ஏன்னு கேள்வி கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அப்படின்னா நான் எதை சூஸ் பண்ணுவேன், என்ன வாழணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு யோசிங்க. அதுக்கு என்ன பதில் கிடைக்குதோ தட் இஸ் ஹூ யூ ஆர். அதுதான் நீங்கள், அதுதான் உங்கள் ஆத்தென்டிக் செல்ஃப். அதை விட்டுட்டு உங்கள் ட்ராமா ரெஸ்பான்ஸாக நீங்கள் கோப்பப் மெக்கானிசமாக வச்சுருக்கத அந்த ட்ராமாவை சுற்றி உங்கள் ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இதை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு உங்கள் எமோஷ்னல் ட்ராமாவை ஹீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ எல்லாருமே எங்களால் 6000 7000 கொடுத்து கோர்ஸ் படிக்க முடியல அப்படின்னு சொன்னதுனால ஜஸ்ட்டு 1500 ருபீஸுக்கு ஒரு ஜஸ்ட் 5 வீடியோ தான் இருக்கும். அதை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த 5 வீடியோவை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தோம் விட்டோங்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயே வாய்ஸ் மெசேஜில் கேட்கலாம். டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன். நீங்கள் ஒரு 7 days ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 1 week ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கே ஸ்டக் ஆகுறீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை எங்கே என்ன டவுட் வருதுன்னு சொல்லுங்கள். அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கைடன்ஸ் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு 50 பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த கோச்சிங் கோர்ஸ் 1500க்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் 50 கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா ரேட்டு கண்டிப்பாக ஜாஸ்தி பண்ணுவேன். அதனால் ஃபஸ்ட்டு 50 பீப்புளுக்குள்ளே இருக்கிறதுக்கு பாருங்கள். ஓகே கைஸ், பாய். நம்ம இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் இனி பார்ப்போம். இனி நெக்ஸ்ட்டு நான் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் வீடியோஸ் போடணும்னு வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷனோட பேசிக்லேருந்து என்னோட மேனிஃபெஸ்டேஷனோட சக்ஸஸ் ஸ்டோரி வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது போக நீங்கள் இடையில நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. அதுலேயுமே வீடியோஸ் மேக் பண்ணி நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய். நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்ப்போம்.